வணக்கம். தமிழக மக்களுக்கும், திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கும், வெள்ளாளங்குளத்தை சேர்ந்த ரங்கநாதன். உங்ககிட்ட என்னோட குறை ஒன்று சொல்லணும். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர்கிட்ட என்னோட நிலத்தில் குளத்து நீர் தேங்குவது சம்மந்தமாக மனு கொடுத்தேன். மனு கொடுத்ததில் மனு கொடுத்ததில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வந்து என் வயல் இப்போ முதல் மனுவுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் வயல் பள்ளத்தில் இருக்குது, குளம் மேட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தால மண்டே பெட்டிஷனு கொடுத்த மனுவில் நீங்கள் மண் அடித்து வசதிக்கிடணும், வரப்பு இருக்கிற இடத்துல கரை இருக்க தான் செய்யும், நீங்கள் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை நான் புதிய தலைமுறை செய்திக்கு நான் இதை இந்த செய்தியாக சொல்லலான்னு இது வழியாக நான் தெரிவிச்சுக்கிறேன். புதிய தலைமுறை அடுத்த தலைமுறையை அடுத்த தடவைக்கு எடுத்து சொல்லணும். இது என்னோடய செய்தியை அதை செய்தியாக வெளியிடணும். புதிய தலைமுறைக்கு இதை நான் வேண்டுகோளை வைக்கிறேன். இது குறித்து கலெக்டர் ஆஃபீஸில் வாகனத்தை தீ வச்சு கொளுத்தியும் நான் போராட்டத்தை நான் பதிவு பண்ணினேன். தந்தி பேப்பரில் அதை வெளியிட்டாங்க. இருந்தாலும் இன்னும் நீதி கிடைக்க மாட்டேங்குது. இது பத்திரிக்கைத்துறை ஊடகத்துறை பத்திரிக்கைத்துறையான இது மக்களுக்கு இதை எடுத்துரைக்கணும், அரசாங்கத்துக்கு எடுத்துரைக்கணும். 2 பேர் நிலத்துக்கும் ஊடையில் வரப்பு இருக்கக்கூடிய இடத்துல குளத்து கரை இருந்தால் அந்த நிலத்துக்காரன் எப்படி விவசாயம் பண்ணுவான்? எப்படி விவசாயம் பண்ண முடியும்? அவ்வளோ இடத்துலையும் மண் அடிக்க முடியுமா? வயல் நிலத்துக்கு இருந்ததுன்னா 4 அடி உயரத்துக்கு மண் அடிக்கணும். 4 அடி உயரத்துக்கு 4 ஏக்கர் விவசாய நிலத்துக்கு மண் அடிக்கணும்னா அந்த விவசாயி எப்படி மண் அடிப்பான்? விவசாயம் எப்படி பண்ண முடியும்? இது குறித்து 10-15 வருஷமாக மனு கொடுத்துட்டேன். என் இடத்துல தான் குளத்துக்கரை இருக்குதுன்னு தெரியாமையே நான் மனு கொடுத்துருக்கேன். இப்போ தெரிஞ்சதுக்கப்புறமும் 2 ட்ரிப்பு மனு கொடுத்துருக்கேன். மாவட்ட ஆட்சியர் எந்த விதமான நடவடிக்கையில் மாவட்ட ஆட்சியர் செயல்பாடுகள் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. மாவட்ட ஆட்சியரை மாற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. காட்சிகள் அப்படி தான் இருக்குது. எந்த விதமான மக்களோட மனநிலை மாறலை. நிறைய பேருக்கு ஒரு ஆதங்கம் இருந்துக்கிட்டு இருக்குது. மாவட்ட ஆட்சியர் பணியை யாருமே குறுக்கீடு செய்யக்கூடாது. மாவட்ட ஆட்சியர் மக்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அதிகாரமிக்க தலைவர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அவருக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரமே வரையறுக்கலை. அவர் எந்த பிரச்சனையிலையும் தலையிட்டு நீதியை நிலைநாட்டலாம். அவ்வளோ அதிகாரம் இருக்குது. இதே தாசில்தாரை ஃபோன் போட்டு கேட்டதுக்கு அவர் நான் உடச்சி விட்டுருங்க, நான் தான் உடச்சி விட்டேன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். யார் பயப்படுதா? என் வயலில் தண்ணி நிற்கிறதுக்கு யார் சம்மதம் தெரிவிக்கா? என் வயலில் தண்ணி நிற்கிறதுக்கு யார் சம்மதம் தெரிவிக்கா? புதிய தலைமுறை இந்த செய்தியை மக்களுக்கு நேரடியாக ஒளிபரப்பணும். இதை புதிய தலைமுறையில் இந்த யோகீஸ்வரர் சமுதாயத்தை சார்பாக மற்ற சிறுபான்மை சமுதாயத்தை சார்பாக அவங்களுக்கும் நாளைக்கு இதே மாதிரி பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அரசாங்கம் எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும். உடனே நடவடிக்கை எடுக்கணும். சிறுபான்மை மக்கள்னு அலட்சியப்படுத்தக்கூடாது. சிறுபான்மைக்கு ஒரு அநியாயம் நடந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும், பெரும்பான்மைக்கு அநியாயம் நடந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். எல்லாமே ஓட்டு அரசியலாக பார்க்கக்கூடாது. புதிய தலைமுறை இதை உடனடியாக செய்தியாக வெளியிடணும்னு யோகீஸ்வரர் சமுதாய மக்கள் மற்ற சிறுபான்மை சமுதாய மக்கள் வழியாக புதிய தலைமுறை செய்திக்கு நான் இதை தெரிவிச்சுக்கிறேன்.